ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அத பார்த்துருவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 1 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் ஒரு வீட்ல ஒரு அலாரம் பாட்டு அது பாட்டு கத்திக்கிட்டு இருக்கப்ப, பக்கத்துல ஜாக்கி பையனும், ஹாங்கு பையனும் ஒரே பெட்ல தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அலாரம் கத்துறத பார்த்தோனே ஜாக்கி பையன் தான் ஃபர்ஸ்ட் ஏந்திரிப்பான். அப்ப நம்ம ஹாங்கு பையனும் கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க எல்லாத்தையும் ஜாக்கி பையனும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எனக்கும் என்னோட பேபிக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. நாங்க புது வீட்டுக்கும் வந்துட்டோம். எங்க லைஃப் புதுசா வேற தொடங்கியிருக்கு. நாங்க இனிமே எல்லாமே புதுசா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனும் சிரிச்சுக்கிட்டே பேக்ரவுண்ட்ல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப, அப்படியே ஹாங்கு பையனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே லைட்டா அவனோட கன்னத்துல கிஸ் கொடுப்பான். இவன் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப அலாரம் பாட்டு வேகமா அடிக்கிறத பார்த்தோன்னே உடனே ஜாக்கி பையனும் பேபி டைம் இப்போ 6 ஆயிடுச்சு. இப்போ நீ ஏந்திரிக்கணும். இப்போ வேலைக்கு போகிற டைம் ஆயிடுச்சு. ஏந்திரின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் ஹாங்கு பையனை எழுப்பி விடுறப்ப, ஹாங்கு பையன் அதெல்லாம் கண்டுக்காம, பேபி பேபி எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் போல இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே அவன்கிட்ட ரொமான்டிக்காக கிஸ் கொடுக்கவும், நம்ம ஜாக்கி பையனும் பேபி நான் தான் சொல்கிறேன்ல, நீ ஏந்திரி, உனக்கு டைம் ஆயிடுச்சு, ஏந்திரின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் ஹாங்கு பையனை எழுப்பி விடவும், நம்ம ஹாங்கு பையன் அதெல்லாம் கண்டுக்காம, பேபி வேலைக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். இப்போ எனக்கு ரொமான்டிக் மூடா இருக்கு. அதனால நம்ம ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையனும் ஜாக்கிக்கு கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப, ஹாங்கு பையன் பக்கத்துல இருக்க பெட்ஷீட்டை தூக்குறப்ப, அந்த பெட்ஷீட்ல ஒரு குழந்தை கீழே விழுந்துரும். ஐயோ அம்மா, என்னை யாரோ தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கத்துறத பார்த்தோன்னே, அப்ப ஜாக்கி பையனும் ஹாங்கு பையனும் ஐயோ நம்ம குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, அந்த குழந்தைய ரொம்ப கோவமா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, உங்க 2 பேருக்கும் அறிவே கிடையாது. டெய்லி காலைல இதே வேலை தான் 2 பேருமே பண்ணிட்டு இருக்கீங்க. எப்ப பாரு என்னை மறந்துட்டு நான் இருக்கேன்னு கூட கவலை இல்லாம ஏன் முன்னாடியே 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு குழந்தை திட்டுறத பார்த்தோன்னே, ஹாங்கு ஜாக்கி சிரிச்சுக்கிட்டே, ஆமா நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கா. அவ பேர் டீனான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட பொண்ணை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு இருக்கப்ப, நம்ம ஜாக்கி பையன் அவனோட பொண்ணை பார்த்துக்கிட்டே, நீ இன்னும் ஹோம்ஒர்க்கே பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ ஒழுங்கா பண்ணிருன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் அவன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப, அப்பதான் ஹாங்கு பையனும் பேபி இங்க நிமிஷம் வந்துட்டு போவேன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் கூப்பிடவும், ஜாக்கி பையனும் சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போறத பார்த்தோன்னே உடனே அவளோட பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, அம்மா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட பொண்ணு சொல்றத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் திரும்பி அவனோட பொண்ணை பார்த்துட்டு, ஆமா திடீர்னு உனக்கு என்னாச்சு, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா இப்ப ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாருன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் சொல்றத பார்த்தோன்னே, உடனே அவனோட பொண்ணு ஜாக்கி பையனை பார்த்துட்டு, அம்மா நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன். எனக்கு ஃபீவர் இருக்க மாதிரி இருக்கு. அதனால நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட பொண்ணு டீனா சொல்றத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் அவனோட பொண்ணை பார்த்துக்கிட்டே, ஓ நீ அந்த மாதிரி சொல்ல வரியான்ட்டு அவளை பார்த்துக்கிட்டே, இங்க பாரு நான் உன்னோட அம்மா. நீ எப்படி நடிப்ப, எந்த மாதிரி சீன் போடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாம இப்போ உனக்கு ஃபீவரே கிடையாது. அதனால ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு டீனான்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் சொல்றத பார்த்தோன்னே, அவளோட பொண்ணு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் அப்படியே என்னோட அத்தை ஒத்தரசா மாதிரியே தான் இவளும் இருக்கா, கொஞ்சம் கூட சேஞ்சே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அவனோட பொண்ணை பார்த்துக்கிட்டே, அப்பதான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். டீனா சாப்பிடாம ஃபோன் யூஸ் பண்றத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் ஃபோனை வாங்குறப்ப, ஐயோ என்னோட ஃபோனை வாங்கிட்டாங்க, எனக்கு ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு அழுதது. அதுக்கப்புறம் டிவியோட வால்யூமை அதிகமா வச்சுட்டு இவ பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்ப, ஜாக்கி பையனும் ரொம்ப கோவமா, ஏன் இவ்வளோ சவுண்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா ஆஃப் பண்றப்ப, அவளோட பொண்ணு ஐயோ ஏன் ஆஃப் பண்ண, எனக்கு டிவி போடுன்னு சொல்லி அழுத எல்லாத்தையும் இப்போ யோசிச்சு பார்த்துக்கிட்டு, கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டேங்கிறா. இவளோட காரியம் ஜெயிக்கணும்னா அதுக்காக அழுதே சாதிக்கிறான்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனும் ஒன்றும் சொல்ல முடியாம அமைதியா அவளோட பொண்ணே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கப்ப, அப்பதான் ஹாங்கு பையனும் பேபி என்னாச்சு, ஏன் குழந்தை அழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் கேட்குறப்ப, ஜாக்கி பையனும் ரொம்ப கோவமா
ஹாங்கு பையனை வந்து பார்த்துட்டு, "ஆ உன்னோட பொண்ணு வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து டெய்லி வந்து போகாம இதே மாதிரி தான் கிளம்புற நேரத்துல வந்து அழுதுகிட்டு இருக்கா. நீயே வந்து ஸ்கூல்ல வந்து விட்டுடு. எனக்கு வந்து வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, ஹாங்கு பையனும் வந்து ஷாக் ஆயிட்டு, "என்னது நானே வந்து ஸ்கூல்ல வந்து விட்டுட்டு வரணுமா? பேபி நானே வந்து ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு தான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போறேன். லேட்டாலாம் வந்து போகக்கூடாது. எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீயே வந்து விட்டுருன்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து சொல்றப்ப, ஜாக்கி பையன் வந்து ரொம்ப பிடிவாதமா, "இல்ல நீ தான் வந்து கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரணும். நீ தானே இவனோட அப்பா. அதனால நீயே போய் கூட்டிட்டு போய் விட்டுருன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்றப்ப, ஹாங்கு பையன் வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக, "பேபி எனக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. நான் வந்து கிளம்புறேன். நீ வந்து பாப்பாவ வந்து ஸ்கூல்ல விட்டுரு. பாய்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து அங்கேருந்து வேகமா ஓடி போறத பார்த்தோன்னே, உடனே டீனா வந்துட்டு, "அம்மா நான் வந்து ஸ்கூலுக்குலாம் வந்து போக மாட்டேன். நீ வந்து என்ன வேணாலும் வந்து பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு அவளோட பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, நம்ம ஜாக்கி பையனும் வந்து அவனோட பொண்ண வந்து நக்கலா வந்து பார்த்துக்கிட்டே, "பார்க்குறேன். உன்னால வந்து எவ்வளோ தூரம் அழுக முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அழுதுகிட்டே இரு. நீ வந்து எப்போ வந்து ஸ்டாப் பண்ற நானும் வந்து பார்க்குறேன். இப்போ வந்து நீயா நானான்னு வந்து பார்க்க தான் போறேன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து எதுவும் பேசாம அவனோட பொண்ண வந்து பார்த்துக்கிட்டே வந்து நின்னுகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க ஆஃபீஸ்ல வந்துட்டு நம்ம ஹாங்கு பையனும் வந்து புதுசா வந்து ஜாயின் பண்ணவும், டீம் லீடரும் வந்துட்டு நம்ம ஹாங்கு பையன வந்து கூட்டிட்டு போயிட்டு, "எல்லாரும் இங்க பாருங்க. நம்ம டீம்ல வந்து புதுசா இந்த பையன் தான் வந்து ஜாயின் பண்ண வந்திருக்கான். இவன் பேர் வந்து ஹாங்குன்னு" சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப, அப்போ வந்து ஒரு பையன் வந்து உள்ள வருவான். இந்த பையன பார்த்தோன்னே உடனே டீம் லீடரும் வந்துட்டு, "இவரு தான் இந்த கம்பெனியோட பாஸ். அதுவும் இல்லாம இவரு தான் டைரக்டரும் கூட. இவரு பேர் தான் வந்துட்டுன்னு" சொல்லிட்டு சொல்ல வரப்ப, உடனே அந்த பையனும் வந்து ரொம்ப கோவமா, "போதும் புதுசா வந்தவங்களுக்குலாம் என்னை பத்தி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை பார்க்குற நேரத்துல சும்மா வெட்டி கதை வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா வந்து உங்க வேலை எல்லாத்தையும் வந்து பாருங்கன்னு" சொல்லிட்டு அந்த பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து சொல்லிட்டு, அவன் பாட்டு வந்து உள்ள போறத பார்த்தோன்னே, எல்லாரும் வந்துட்டு, "அப்பாடா அவன் வந்து போயிட்டானான்னு" சொல்லிட்டு அப்பதான் வந்து எல்லாரும் வந்து ரிலாக்ஸ் ஆவாங்க. அப்போ பக்கத்துல இருக்க அந்த டீம் லீடரும் வந்துட்டு, "நீ வந்து கவலைப்படாத. பாஸ் வந்து அப்படிதான். எப்ப பாரு வந்து லூசு மாரி வந்து கத்திக்கிட்டு இருப்பாரு. நீ வந்து புதுசா வந்திருக்கீல, இனிமே வந்து எல்லாமே வந்து பழகிப்ப. அதுவும் இல்லாம உனக்கு வந்து போக போக எல்லாம் வந்து சரியாகிரும். அவரு வந்து உனக்கு எல்லாமே வந்து சொல்லி தருவாருன்னு" சொல்லிட்டு அந்த டீம் லீடர் வந்துட்டு ஹாங்க வந்து சமாதானப்படுத்தவும், ஹாங்க பையனும் வந்துட்டு எல்லாரையும் வந்து பார்த்து சந்தோஷமா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கப்ப, டீம் லீடர் வந்து எல்லாரையும் வந்து பார்த்துட்டு, "சரி சரி எல்லாரும் வந்து அவங்கவங்க வேலையை வந்து பாருங்கன்னு" சொல்லிட்டு டீம் லீடர் வந்து சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஜாக்கியோட பொண்ணு வந்துட்டு இன்னும் வந்து அடம் பிடிச்சிக்கிட்டே வந்து அழுதுகிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து ஜாக்கி பையனும் வந்து பார்த்துட்டு, "டீனா உனக்கு வந்து டயர்டாவே இல்லையா? எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. ப்ளீஸ் அழுகைய நிறுத்துன்னு" சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா வந்து இவன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, அவனோட பொண்ணு டீனா வந்துட்டு, "இல்ல நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து போக மாட்டேன். நீயே வந்து ஃபோன் பண்ணி சொல்லு. அப்பதான் வந்து நான் வந்து அழுகைய வந்து நிறுத்துவேன்னு" சொல்லிட்டு அவளோட பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்கத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப பொறுமையா, "சரி ஓகே. நீ வந்து அழுவாத. நானே உங்க மிஸ்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்றேன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து அவங்க மிஸ்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு, "ஹலோ மேடம். இன்னைக்கு வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஃபீவரா இருக்கிறதுனால அவ வந்து ஸ்கூலுக்கு வரமாட்டா. இன்னைக்கு மட்டும் அவ வந்து லீவு மேடம்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்லி முடிச்சோனே, உடனே டீனா வந்துட்டு, "ஐ ஜாலி ஜாலி. இனிமே வந்துட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து போமாட்டேன். ஜாலி ஜாலின்னு" சொல்லி கத்திக்கிட்டு அவங்க அம்மாவ வந்து பார்த்துட்டு, "அம்மா எனக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப பசிக்குது. எனக்கு வந்து ஏதாவது வந்து செஞ்சு தாங்கன்னு" சொல்லிட்டு டீனா வந்து சொல்றப்ப, ஜாக்கி பையனும் வந்து ஷாக்கா அவ பொண்ண வந்து பார்த்துக்கிட்டே, "என்னது உனக்கு வந்து பசிக்குதா? இவ்வளோ நேரம் அழுது என்ன வந்து கஷ்டப்படுத்தினீல. நான் வந்து உனக்கு வந்து சாப்பாடுலாம் செஞ்சு தர மாட்டேன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்லிட்டு இருக்கப்ப, வெளிய வந்து காலிங் பெல் சவுண்ட் கேட்கவும், ஜாக்கி பையனும் வந்து போய் பார்ப்பான். யார் வந்திருப்பாங்கன்னா, நம்ம ஹாங்கோட அக்கா, அதான் ஜாக்கியோட அண்ணி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து நிக்கிறத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா, "அண்ணி நீங்க என்ன இங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க எதுக்கு வந்தீங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து கேட்கவும், உடனே அண்ணி வந்து சிரிச்சுக்கிட்டே, "என்னோட தம்பி அதான் தங்க கட்டிய வந்து பார்க்க வந்திருக்கேன். அவன் வந்து இருக்கானான்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து கேட்கவும், உடனே ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா, "உங்க தம்பியெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டாரு. எதா இருந்தாலும் உங்க தம்பி வந்ததுக்கப்புறம் வந்து பேசுங்க. இப்போ வந்து நீங்க வந்து போகலான்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப ரூடா வந்து பேசுறப்ப, உடனே அண்ணி வந்து சிரிச்சுக்கிட்டு, "அப்படியா என் தம்பி வந்து இல்லையா? அப்போ வந்து ஜாலி தான்னு" சொல்லிட்டே வந்துட்டு அண்ணி பாட்டு வந்து உள்ள வந்து வேகமா வந்து ஓடி போறத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் வந்துட்டு, "ஏய் அண்ணி நீ எதுக்கு உள்ள வந்து போயிட்டு இருக்க? நில்லு நில்லுன்னு" சொல்லிட்டு வெளியவே நின்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வீட்ல வந்துட்டு நம்ம அண்ணியும் வந்து சோபால வந்து ஜாலியா வந்து உட்காந்துருக்கப்ப, நம்ம ஜாக்கி பையனும் வந்து அவங்க அண்ணிக்கு வந்து ஜூஸ வந்து குடுத்துட்டு, "அண்ணி இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனைய வந்து பண்ணிட்டு வந்தீங்க? காங் வந்து எப்படி இருக்காருன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்குறப்ப, உடனே அண்ணி வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் அவன பத்தி மட்டும் நீ வந்து பேசவே பேசாதன்னு" சொல்லிட்டு கோவமா வந்து கத்தவும், ஜாக்கி பையனும் வந்து பார்த்துட்டு, "அண்ணி
மறுபடியும் வந்து நீங்க வந்து காங்கோட சண்டை போட்டுட்டீங்களா? ஏன் தான் நீங்க வந்து அடிக்கடி வந்து இப்படிலாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்களோ? உங்கள சமாளிக்கிறதுக்கு அவர விட்டா வேற யாருமே கிடையாதுல்ல. அப்படி இருந்தும் நீங்க வந்து ஏன் அவர்கிட்டயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்கவும், உடனே அண்ணி வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய்! நீ வந்து வாய மூடு. நீ வந்து ரொம்ப ஓவரா தான் வந்து பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு வந்து கொஞ்சம் பணம் வந்து தாடான்னு" சொல்லிட்டு நம்ம அண்ணி வந்து கேட்கவும், ஜாக்கி பையனும் வந்து ஷாக் ஆயிட்டு, "என்னது பணமா? அதான் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நாங்களே வந்து தந்துட்டோம்ல. இப்போ வந்து என்ன வந்து பணம்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கோவமா வந்து கேட்கவும், உடனே அண்ணி வந்து சமாளிக்கிறதுக்காக, "சரி, சரி என்னோட பொண்ணு வந்து எங்க இருக்கா? அவ வந்து எங்க போயிட்டான்னு" சொல்லிட்டு நம்ம அண்ணி வந்து கேட்கவும், நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப பொறுமையா, "அண்ணி உங்க பொண்ணு டீனா இருக்கால்ல, அவ வந்து ஸ்கூலுக்கு வந்து டெய்லி வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு வந்து வீட்ல வந்து இருக்கா. உங்கள மாரியே வந்து இருக்கா அண்ணின்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கிண்டலா வந்து சொல்றத பார்த்தோனே, அப்பதான் டீனா பொண்ணு வந்துட்டு, "அம்மா நீ வந்துட்டியான்னு" சொல்லிட்டு டீனா பொண்ணு வந்து ரொம்ப பாசமா வந்து அவங்க அம்மா வந்து கட்டிப்பிடிக்கவும், நம்ம அண்ணியும் வந்துட்டு ரொம்ப பாசமா, "என் செல்ல குட்டி பட்டுக்குட்டின்னு" சொல்லிட்டு பொண்ணு வந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் வந்து பாச மழைய வந்து பொழிஞ்சுகிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து ஜாக்கி பையனும் வந்து பார்த்துட்டு, "ஐயோ! இந்த கண்கொள்ளா காட்சிய வந்து பார்க்குறப்ப எனக்கு வந்து சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அம்மாவும் பொண்ணும் வந்து ஒரே மாரி அடங்காப்பிடாரியாவே இருக்காங்களே! என்னை இந்த குடும்பத்திலேருந்து எப்படியாவது வந்து காப்பாத்து கடவுளேன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து புலம்பிக்கிட்டே இவங்க 2 பேரையும் வந்து பார்க்குறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.